ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 9/9/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேட்குறாங்க, இந்த உயர்ந்த படிப்பில் தேர்ச்சி பெறுவதற்காக முக்கியமாக எந்த அறிவுரை கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்காக எந்த விஷயத்தில் விசேஷ கவனம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில், இந்த படிப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் கண்கள் மிக மிக தூய்மையானதாக இருக்கணும். ஏன்னா இந்த கண்கள் தான் ஏமாற்றுது, இவையே குற்றமுடையதாகவும் ஆகுது. சரீரத்தை பார்க்கறதுனால தான் கர்மேந்திரியங்கள் சஞ்சலத்தன்மை வருது. எனவே கண்கள் ஒரு பொழுதும் கிரிமினல் ஆகக்கூடாது. தூய்மையானவர்களாக ஆவதற்கு சகோதர சகோதரி என்ற உணர்வில் இருக்கணும். நினைவின் யாத்திரை மீது முழுமையான கவனம் கொடுக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா பழைய விருட்சம் மற்றும் புதிய செடி என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, கலியுகத்திற்கு பின் சத்யுகம் வரும். இரண்டிற்கும் நடுவில் சங்கமயுகம் கூட அவசியம் இருக்கும். இதற்கு சுப்ரீம் புருஷோத்தம கல்யாணக்காரி யுகம்னு சொல்லப்படுது. இப்பொழுது உங்களது புத்தியின் பூட்டு திறந்திருக்கின்றது. எனவே இதுவும் மிகவும் சுலபமான விஷயமாக நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. புது உலகம் மற்றும் பழைய உலகம். பழைய விருட்சத்தில் அவசியம் நிறைய இலைகள் இருக்கும். புதிய செடியில் கொஞ்சம் இலைகள் தான் இருக்கும். அது சதோ பிரதான உலகம் ஆகும். இதை தமோ பிரதானம்னு சொல்லுவாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உலகாய படிப்பில் முன்னேற்றம் அடைவதற்காக என்ன செய்வார்கள் மற்றும் அலௌகீக படிப்பில் நாம் என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் கூட நாம் எவ்வளவு மார்க்குடன் பாஸ் ஆகுங்கிறத புரிந்திருப்பாங்க. தீவிர முயற்சி செய்பவங்க தீவிர வேகத்துடன் செய்வாங்க. எப்படியாவது பாஸ் ஆகிடணும் என்பதற்காக டியூஷனிற்காக தனி ஆசிரியர்லாம் வைக்கிறாங்க. இங்கு கூட அதிவேகத்தில் முன்னேறி செல்லணுங்கிறாங்க பாபா. தங்கள் மீது தாங்களே கருணை காட்டணும். இப்பொழுது சரீரம் விட்டால் இந்த நிலையில் என்ன பதவி அடைவீர்கள்னு பாபா யாரிடமாவது கேட்டால் பாபா சட்டென்று சொல்லிவிடுவார்னு சொல்கிறாங்க பாபா. எப்படி எல்லைக்குட்பட்ட மாணவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ அதுபோல எல்லை இல்லாத மாணவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியும். தன்னிடம் அடிக்கடி இந்த தவறுகள் ஏற்படுது, விகர்மம் ஆகுது என்பதை புத்தி மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ரெஜிஸ்டர் கெட்டுவிட்டது என்றால் அதன் முடிவும் கூட இவ்வாறு தான் கிடைக்கும். ஒவ்வொருவரும் தங்கள் ரெஜிஸ்டர் வைக்க வேண்டும். பார்க்க போனால் நாடகப்படி எல்லாமே நாடகத்தில் பதிவாகி விடுகின்றது. நமது ரெஜிஸ்டரோ மிகவும் மோசமாக இருக்குதுன்னு சுயம் தாங்களே கூட புரிந்திருக்கிறாங்க. புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பாபா சொல்ல முடியும். பள்ளிக்கூடத்தில் ரெஜிஸ்டர் ஆகியவை எல்லாமே வைக்கப்படுதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யாருக்கெல்லாம் பூஜை நடக்கின்றது, யாருக்கு பூஜை நடப்பதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, நாங்களும் சிவபாபாவிற்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறோன்னு மனிதர்கள் சொல்கிறாங்களாம். நிறைய பேர் வர்றாங்க, ஆனால் ஏன் பூஜை செய்கிறாங்க என்பது தெரியாமையே செய்கிறாங்கங்கிறாங்க பாபா. சிவனுக்கு தான்னு பாபா சொல்கிறேங்கிறாங்க, வேறு யாருக்கும் பாபான்னு கூற மாட்டாங்க. ஹனுமான், கணேஷ் ஆகியோருக்கு பூஜை செய்கிறாங்க. பிரம்மாவிற்கு பூஜை ஆகிறதில்ல. அஜ்மீரில் கோவிலும் இருக்குது தான். அங்கே இருக்கும் ஒரு சில பிராமணர்கள் பூஜை செய்திருக்க கூடும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்படி கூறுவதில் வெட்கம் ஏற்படுதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், அனைவருமே பாபா எங்களை பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குங்கன்னு தான் அழைக்கிறாங்க. அப்படியின்றி உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி வந்து கூறுங்கள்னு அழைக்கிறதில்ல. இதுவோ தந்தை சுயம் வந்து சொல்கிறாரு. பதீத நிலையிலிருந்து பாவனமாக மற்றும் பாவன நிலையிலிருந்து பதீத்தமாக எப்படி ஆகுறீங்க, சரித்திரம் எப்படி மீண்டும் நடைபெறுது, இதையும் தந்தை தான் சொல்கிறாரு. இது 84 பிறவிகளின் சக்கரமாக இருக்குது. நாம் ஏன் பதீத்தமாக ஆனோம், பின் பாவனமாக ஆகி எங்கு செல்ல விரும்புகின்றோம்? மனிதர்களோ சந்நியாசி ஆகியோரிடம் சென்று கேட்பாங்க, மன அமைதி எப்படி கிடைக்கும்னு. அப்படியின்றி நாங்கள் சம்பூர்ண நிர்விகாரி பாவனம் எப்படி ஆகலாம்னு கேட்க மாட்டாங்க. இப்படி கூறுவதில் அவங்களுக்கு வெட்கம் ஏற்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த பிரயாணி அழகானவர், அதிசயம் எதுவும் இல்லைன்னு பாபா கேட்குறாங்க. இதுக்கான பதில்கள் தந்தை சொல்கிறாரு. இப்பொழுதும் நீங்கள் அனைவருமே பக்தைகளாக இருக்கிறீங்க. நான் பகவான் மணமகன் ஆவேன், நீங்கள் மணமகள்களாக இருக்கிறீங்க.
நீங்கள் எல்லோருமே என்னை நினைவு செய்கிறீங்க. பிரயாணியாகிய நான் மிகவும் அழகானவன்னு பாபா சொல்கிறாங்க. முழு உலகத்தின் மனிதர்களையும் அழகானவர்களாக ஆக்குகிறேன். சொர்க்கம்தான் உலகத்தின் அதிசயமாக இருக்குது. இங்கு 7 அதிசயங்களை கணக்கிடுறாங்க. சத்யுகத்தில் உள்ள ஒரே ஒரு சொர்க்கம்தான் உலகத்தின் அதிசயம் ஆகும். தந்தையும் ஒருவர், சொர்க்கமும் ஒன்றுதான். இதை எல்லா மனிதர்களும் நினைவு செய்கிறாங்க. இங்கோ எதுவுமே அதிசயம் இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் மிகவும் அழகானவர்? எது மட்டுமே அதிசயமாக இருக்கிறது, வேறு எதுவும் அதிசயம் இல்லைன்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது நீங்கள் அனைவருமே பக்தைகளாக இருக்கிறீங்க. நான் பகவான் மணமகனாக இருக்கிறேன். நீங்கள் மணமகள்களாக இருக்கிறீங்க. நீங்கள் எல்லோருமே என்னை நினைவு செய்கிறீங்க. பிரயாணியாகிய நான் மிகவும் அழகானவன். முழு உலகத்தின் மனிதர்களையும் அழகானவர்களாக ஆக்குகிறேன். சொர்க்கம்தான் உலகத்தின் அதிசயமாக இருக்குது. இங்கு 7 அதிசயங்களை கணக்கிடுறாங்க. சத்யுகத்தில் உள்ள ஒரே ஒரு சொர்க்கம்தான் உலகத்தின் அதிசயமாக இருக்குது. தந்தையும் ஒருவர், சொர்க்கமும் ஒன்றுதான். அதை எல்லா மனிதர்களும் நினைவு செய்கிறாங்க. இங்கோ எதுவுமே அதிசயம் இல்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நமக்கு எது மிகவும் நெருக்கத்தில் உள்ளதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர், தந்தை நம்மை ராஜ திலகம் பெறுவதற்கு உரிமை உடையவர்களாக ஆக்கி மற்ற அனைத்தையும் விநாசம் செய்வித்து விடுறாரு. இயற்கை சேதங்கள் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இப்படியெல்லாம் ஆகாமல் உலகத்தின் விநாசம் ஏற்பட முடியாது. இப்பொழுது உங்களுடைய பரீட்சை மிகவும் நெருக்கத்தில் இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. எவை அனைத்துமே நாடகத்தில் அமைக்கப்பட்டு இருந்தது, இது மீண்டும் திரும்ப நடக்கும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், தானம் வீட்டிலிருந்து துவங்கணும். இது நியமமாகும். முதல்ல நண்பர்கள், உறவினர்கள், பரம்பரையினர் ஆகியோர் தான் வருவாங்க. பின்னால் பொதுமக்கள் வருவாங்க. ஆரம்பத்தில் கூட அவ்வாறு தான் நடந்தது. மெதுமெதுவாக எண்ணிக்கை அதிகமானது. பிறகு குழந்தைங்க தங்குவதற்கு பெரிய வீடு அமைக்கப்பட்டது. அதற்கு ஓம் நிவாஸ்ன்னு பெயரும் வைக்கப்பட்டது. குழந்தைங்க படிக்க முற்பட்டாங்க. இவை எல்லாமே நாடகத்தில் அமைக்கப்பட்டு இருந்தது. இது மீண்டும் திரும்ப நடக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது குற்றமுடையதாக ஆகும் பொழுது கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடைந்து விடுகின்றனன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, முக்கியமாக கண்கள் தான் மிகவும் ஏமாற்றுதுங்கிறாங்க பாபா. கண்கள் குற்றமுடையதாக ஆகும் பொழுது சரீரத்தின் கர்மேந்திரியங்களும் சஞ்சலமாகி விடுது. யாராவது ஒரு நல்ல பெண்ணை பார்த்தார்கள் என்றால் அவ்வளவுதான், அதில் மாட்டிக்கொண்டு விடுறாங்க. இதுபோல் உலகத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்குது. இக்கால குருவிற்கு கூட குற்றப்பார்வை ஆகிவிடுது. இங்கோ குற்றப்பார்வை முற்றிலும் இருக்கவே கூடாதுன்னு தந்தை சொல்கிறாரு. சகோதர சகோதரி ஆகியிருந்தீர்கள் என்றால் பவித்திரமாக இருக்க முடியும். மனிதர்களுக்கு என்ன தெரியும், அவர்களோ கிண்டல் செய்வாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ட்ராமா எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, சிறிய ஆத்மாவுக்குள்ளே 84 பிறவிகள் பதிவாகி இருக்குது. அதிசயமாக இருக்குது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. இப்படிப்பட்ட உலகத்தின் அதிசயம் பற்றிய விஷயங்களை தந்தையே தான் புரிய வைக்கிறாரு. ஒருவருக்கு 84 பிறவிகள், ஒருவருக்கு 50-60 பிறவிகளின் பாகம் உள்ளது. பரமபிதா பரமாத்மாவிற்கு கூட பாகம் கிடைச்சிருக்குது. ட்ராமா அனுச்சாரம் இது அனாதி அவினாஷி நாடகமாக இருக்குது. எப்பொழுது ஆரம்பமாகியது, எப்பொழுது முடிய போகுது என்பதை கூற முடியாது. ஏனெனில் இது அனாதி அவினாஷி ட்ராமாவாக இருக்குது. இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உண்மையான சேவாதாரி ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, சேவாதாரி என்றால் அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகத்தின் சகயோகம் அளித்து சக்திசாலியாக ஆக்கக்கூடியவங்க. இப்பொழுது நேரம் குறைவாக இருக்குது. மேலும் படைப்பு அதிகத்திலும் அதிகமாக வரப்போகிறார்கள். நிறைய பேர் வந்துவிட்டார்கள் என்ற அந்த எண்ணிக்கையினால் மட்டும் மகிழ்ச்சிப்பட்டு கொள்ளாதீங்கிறாங்க பாபா. இப்பொழுதோ எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. எனவே நீங்கள் எடுத்த பாவனைக்கே கைமாறு கொடுங்கள். வரக்கூடிய பலவீனமான ஆத்மாக்களுக்கு சகயோகம் அளித்து அவர்களை சக்திசாலியாக, ஆடாத அசையாதவர்களாக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் உண்மையான சேவாதாரின்னு சொல்லுவாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. எது ஆன்மீக ட்ரில்லுன்னு பாபா கேட்குறாங்க. ஆத்மாவை எப்பொழுது வேண்டுமோ, எங்கு வேண்டுமோ மற்றும் எப்படி வேண்டுமோ
அப்படி நிலைத்திருக்க செய்வது தான் ஆன்மீக ட்ரில்லுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்பொழுது எந்த பயிற்சியை அதிகரிக்கணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு பவர்ஃபுல் மனதின் அடையாளமாக ஒரு நொடியில் எங்கு வேண்டுமானாலும் அங்கு போய் சேர்ந்து விடுவது. மனதிற்கு பறக்க தெரிந்துவிட்டால் பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் ஒரு நொடியில் எங்கு வேண்டுமானாலும் அங்கு போய் சேர்ந்து விட முடியும். இப்பொழுதே சாகார வதனத்தில், இப்பொழுதே பரந்தாமத்தில், நொடி பொழுதின் வேகம் மட்டும். இப்பொழுது இதே பயிற்சியை அதிகரிங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.